பேசுங்க. என் இதயத்தில் என்றும் வீற்றிருக்கும் அன்பு உள்ளங்களே, ஆரோக்கிய இதயங்களே, வணக்கம். ஆறுமுகத்தின் ஆரோக்கிய யோகா வணக்கம். நேற்றைய தினம் அரிமா இயக்கத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரிமா இயக்கத்தின் ஒரு இனிய நாளாகும். ஏனென்று கேட்டால், காஞ்சி நகரத்தில் உள்ள அனைத்து பிஎஸ்டி என்று சொல்லக்கூடிய தலைவர், பொருளாளர், செயலாளர் ஆகியோரை அழைத்து மகாத்மா அரிமா சங்கம் எம்ஜேஎஃப் லயன் நண்பர் விஷ்ணுராம் அவர்கள் சாசன தலைவராக இருந்து வழிநடத்தக்கூடிய அருமையான அரிமா இயக்கமாகிய மகாத்மாவின் பதவியேற்பு விழாவும், அதே நேரத்திலே அனைத்து பிஎஸ்டிகளையும் அனைத்து அரிமா சங்கங்களின் பிஎஸ்டிகளையும் பாராட்டும் விழாவும் மொத்தத்தில் 50 விழாவாக சிறப்பாக நடத்தி காட்டினார். நேரமின்மை காரணத்தினால் அவரால் அனைத்து தலைவர்களையும் பேச அழைக்க விருப்பம் இருந்தும் அழைக்க முடியாத இயலாத சூழ்நிலை ஏற்பட்டது. ஏனென்றால் நேரமின்மை. அதற்கு அடுத்து கோயில் நகர அரிமா சங்க கூட்டம் இருந்த காரணத்தினால் அவரால் இயலவில்லை. அவருக்கு எங்களுடைய ஹெல்த் அண்ட் வெல்த், விடியல், நலமமலம் லியோ மற்றும் தனிப்பட்ட முறைகளும் அவருக்கு என்னுடைய நன்றி, வாழ்த்துகள், பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல கோயில் நகர அரிமா சங்கம் ஒவ்வொரு வருடமும் பல ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக அனைத்து அரிமா சங்க காஞ்சி மாநகரில் உள்ள அனைத்து அரிமா சங்க தலைவர்களையும் அழைத்து பாராட்டுவது வழக்கமாக இருக்கிறது, பழக்கமாக இருக்கிறது, அருமையாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது அவர்களுடைய செயல்பாடு. ஆனால் நேற்றைய தினம் என்னுடைய மனதில் ஒரு சிறு குறைபாடு தான். அது என்ன காரணத்தாலோ தெரியவில்லை, அந்த குறைபாடு ஏற்பட்டுவிட்டது. அனைத்து தலைவர்களையும் ஒவ்வொரு முறையும் பேச அழைப்பார்கள். அவர்கள் ஓரிரு நிமிடங்கள் பேசி அமர்ந்து விடுவார்கள். அதன் மூலமாக அவர்களுக்கு ஆத்ம திருப்தி ஏற்படுகிறது என்பது மிக மிக முக்கியமானது. ஏனென்றால் வாய்ப்பு இல்லாத தலைவர்கள் அவர்கள். எந்த கூட்டத்திலும் அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு கிடையாது. அப்படிப்பட்ட தலைவர்களையெல்லாம் அழைத்து கோயில் நகர அரிமா சங்கம் அருமையாக பேச வாய்ப்பு கொடுத்தது. அவர்கள் உள்ளத்தில் உள்ள கிடங்குகளை, ஆர்வத்தை, ஆதங்கத்தை, தாங்கள் என்னென்ன செய்யலாம் என்று இருக்கிறோம், என்னென்ன செய்ய போகிறோம், எப்படியெல்லாம் செயலாற்றப் போகிறோம் என்பதை ஓரளவு நன்றாக தெளிவாக பேசக்கூடியவர்களும், குழந்தை மொழியில், மழலை மொழியில் பேசக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அப்படித்தான் இருந்து வந்தது. ஆனால் நேற்றைய தினம் நடைபெற்ற கூட்டத்திலே ஒரு சில தலைவர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கிடைத்தது. முக்கியமாக எங்களை போன்ற வளர்ந்து வருகின்ற ஹெல்த் அண்ட் வெல்த், விடியல் போன்ற 2 சங்கங்களுக்குமே வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதை நினைக்கும் போது, ஹெல்த் அண்ட் வெல்த் லயன்ஸ் சங்கத்தின் சாசன தலைவர் என்ற முறையிலும் அனைத்து அரிமா சங்க கூட்டத்திலும் கலந்து கொள்பவன், அதே நேரத்தில் கோயில் நகர அரிமா சங்கத்தில் முக்கியமாக எந்த கூட்டத்தையும் விடாமல் அனைத்து கூட்டங்களிலும் கலந்து கொள்பவன் என்ற முறையிலே ஒரு சிறு குறைபாடு ஏற்பட்டிருப்பதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் மனதிலே எதையும் வைத்து கொள்ளக்கூடியவன் எந்த ஆறுமுகம் அல்ல. ஆகவே தான் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன். மற்றபடி அவர்களுடைய கூட்டம் மிக சிறப்பாக, அற்புதமாக நடைபெற்றது. பேசிய தலைவர்கள் உட்பட அனைவரும் அருமையாக பேசினார்கள், அற்புதமாக உரையாற்றினார்கள். இதிலிருந்து அனைத்து சங்கங்களையும் ஒருங்கிணைத்து அந்த ஒருங்கிணைப்பிலே தாங்களும் இணைய வேண்டும், இணைந்து செயல்பட வேண்டும், இணைந்து சேவையாற்றிட வேண்டும் என்ற எண்ணம் அனைத்து தலைவர்கள், பேசிய தலைவர்கள் உரையாடலில் இருந்து, பேச்சுகளில் இருந்து புலப்படுகிறது. இதை நாங்கள் சென்ற வருடங்களில், நாங்கள் என்று சொல்வதை விட எம்ஜேஎஃப் சந்திரமோகன் ஐயா அவர்கள், விஷ்ணுராம் ஐயா அவர்கள், அவர்களுடன் நானும் இணைந்து
அனைத்து அரிமா சங்கங்களையும் ஒருங்கிணைத்து, காஞ்சி மாநகரில் உள்ள அனைத்து அரிமா சங்கங்களையும் ஒருங்கிணைத்து சில கூட்டங்களை நடத்தியிருக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்புகளோடு, அனைத்து சங்கங்களின் ஒத்துழைப்புகளோடு மிகவும் அருமையாக அற்புதமாக நடைபெற்றது. அதே போல எண்ணம் இப்போது அனைத்து சங்கங்களுக்கும் வந்திருப்பது எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது, பெருமையாக இருக்கிறது. பாராட்ட தகுந்தது, போற்றத்தக்கது, நன்றிக்குரியது, வாழ்த்துக்குரியது. அந்த நடவடிக்கைகளில், அந்த ஒருங்கிணைக்கின்ற வேலைகளில் சந்திரமோகன் ஐயா அவர்களுடனும் விஷ்ணுராம் ஐயா அவர்களுடன் சேர்ந்து இணைந்து நானும் மிக விரைவில் உங்களை எல்லாம் அழைத்து ஒரு நிர்வாகிகள் கொண்ட கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறோம். அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு உங்களுடைய விருப்பங்கள், ஆதங்கங்கள், சேவைகள், எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளலாம். ஒருங்கிணைத்து நாம் செயல்படுவோம். சேவைகளால் நாம் இணைவோம், நட்பால் நாம் இணைவோம் என்று இந்த நேரத்திலே, இந்த அற்புதமான நேரத்திலே உங்களையெல்லாம் வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.